Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 10th standard science ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தமிழ் மீடியம் பார்க்க போகிறோம். ஸோ இது போல் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லா கொஷின் பேப்பர் ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள், நல்லா படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1ல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு ms-2 ஆகும். இது கீழ்காணும் அலகுகளில் எதற்கு சமமாகும்? செகண்ட் ஒன், பொதுவாயு மாறிலியின் மதிப்பு. தேர்ட் ஒன், மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண். ஃபோர்த் ஒன், துருவாய்ப்பாடு டேஷ். ஃபிஃப்த் ஒன், ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். சிக்ஸ்த் ஒன், கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது. செவன்த் ஒன், நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது. எய்த் ஒன், LHஐ சுரப்பது டேஷ். நைன்த் ஒன், விந்து உருவாக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல். 10th ஒன், பயன்பாடு மற்றும் பயன்பாடுத்தாமை கோட்பாடை முன்மொழித்தவர். 11th ஒன், உலக புகையிலை தினம். 12th ஒன், கீழ்காணவற்றுள் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம். பகுதி 2ல் இவையேனும் 7 வினாக்களுக்கு விடையலில் வினாயன் 22 கம்பல்சரி. 13 ஒன், குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ் வேறுபடுத்துக. 14th ஒன், மின்னோட்டத்தின் அலகை வரையறுக. 15th ஒன், பொறுத்துக. ஸோ பார்த்துக்கோங்க, எரிபொருள், BRC, இணைவு வினை இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. 16th ஒன், வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன? 17th ஒன், நீர் கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. 18th ஒன், எளிய கீட்டோனின் பெயரையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் எழுதுக. 19th ஒன், முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. 20, அனிச்சை வில் என்பதை வரையறு. 21, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் A, B, C மற்றும் D ஆகிய பாகங்களை அடையாளம் காண்க. 22ல் பாருங்கள், 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி -1 எனில் அதன் திசை வேகத்தை காண்க. பகுதி 3ல் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. ஸோ இதில் உங்களுக்கு 4 மார்க்காக 7 அட்டன் பண்ணணும். மொத்தம் 28 மார்க்கு. 23 ஆ, நிறை எடை வேறுபடுத்துக. ஆ, போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம். 24, LED விளக்கின் நன்மைகள் ரொம்ப முக்கியம். 25, நல்லறிவு வாயு சமன்பாடு தருக. 26, உனது உலையின் உறுப்பி பிரிதலை விவரி. 27, மீள் மற்றும் மீளா வினை வேறுபடுத்துக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 29, ஆ, இலையிடு திசு பற்றி குறிப்பு வரை. ஆ, சுவாச ஈவு என்றால் என்ன? 29, வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. 30, ஆ, காடழுப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை? ஆ, DNA விரல் ரேகை தொழில்நுட்பம் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. 31, பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. 32, 1.0 × 10⁻⁻5 மோலார் செறிவுள்ள KOH கரைசலின் pH மதிப்பை காண்க. பகுதி 4ல் அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஸோ என்ன உங்களுக்கு இதில் மொத்தமாக 7 மார்க்கு, 3 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். 33ல் ஆ, அதிலே 2ஆக கேட்டிருக்காங்க. ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள் எழுதுக. ஒரு மின் உருகு கிளை எவ்வாறு மின் சாதனத்தை பாதுகாக்கிறது? அப்படி இல்லைன்னா அந்த கொஷின் இல்லைனா ஆ. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், அணுக்கரு உலை என்றால் என்ன? அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரி. செகண்ட் ஒன், ஒளியானது கோடை காலங்களை விட மழை காலங்களில் வேகமாக பரவுவது ஏன்? 34ல் ஆ பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், கரும்பு சாறிலிருந்து எதனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? செகண்ட் ஒன், வரையறு கரைசல். ஆ, ஃபர்ஸ்ட் ஒன், அவகாட்ரோ விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் 4. செகண்ட் ஒன், இரும்பு துரு பிடித்தலுக்கான 2 காரணங்களை தருக. தேர்ட் ஒன், மனித ரத்தத்தின் பொதுவான pH மதிப்பு. 35ல் ஆ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் யாவை? அல்லோசோம்கள் என்றால் என்ன? பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீவிர அறிவது என்ன? அப்படி இல்லைனா ஆ. ஃபர்ஸ்ட் ஒன், வகை 1 மற்றும் வகை 2 நீரளவு நோய்களை வேறுபடுத்துக. செகண்ட் ஒன் பாருங்கள், நியூரான்கள் வகை எழுதுக. தேர்ட் ஒன், பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு கொஷின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஒரு கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிறது நிறையவே உங்களுக்கு வரப்போது, நல்லாவே மார்க் வாங்கலாம். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் பார்க்கணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய்.